12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.9 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 16 20 வரையிலான வினாக்களுக்கான தீர்வை இத்தொகுப்பில் பார்க்கலாம். வினா எண் 16 dy by dx சமம் 2 அடுக்கு y மைனஸ் எக்ஸின் தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது dy by dx ஈக்குவல் டு 2 அடுக்கு y மைனஸ் எக்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் dy by dx அப்படியே எழுதிட்டு வலதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்புல அடுக்குல மைனஸ்ல இருந்ததுன்னா பகுதியில பெருக்கல்ல இருக்கும், அதாவது அடிமானத்துல பெருக்கல்ல இருக்கும். 2 பவர் y பெருக்கல் 2 பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இரண்டு உறுப்புகளாக பிரிச்சுட்டு x மற்றும் y உறுப்புகளை தனித்தனியாக பிரிக்கும் பொழுது dy by 2 அடுக்கு y வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மாற்றி அமைக்கும் பொழுது வகுத்தல்லையும் 2 பவர் மைனஸ் எக்ஸை வலதுபுறம் அப்படியே வச்சுட்டு dx கொண்டு போறப்ப பெருக்கல்லையும் மாற்றம் அடையும். வகையீடை கேன்சல் பண்றதுக்காக இருபுறமும் தொகைப்படுத்தலாம். அவ்வாறு தொகைப்படுத்தும் பொழுது 2 பவர் ஒய்யையும் வேணா நம்ம அடிமானத்துல இருந்து அதாவது பகுதியில இருந்து மேலே கொண்டு போயிட்டோம்னா 2 பவர் மைனஸ் ஒய் என அமையும். இன்டூ டிஒய் 2 பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இது எந்த அமைப்புல இருக்குன்னா ஏ பவர் எக்ஸ் என்ற அமைப்பில் அமைந்துள்ளது. ஏ பவர் எக்ஸ் என்ற அமைப்பில் இருந்தது அப்படின்னா ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸிற்கான தொகையீட்டு மதிப்பு ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ, ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ ஆகும். இன்டகிரல் ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருந்ததுன்னா இதற்கான தொகையீடானது ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ ஆகும். இதை பயன்படுத்திட்டு இங்கே தொகைப்படுத்தும் பொழுது 2 பவர் மைனஸ் ஒய் இடதுபுறம் அப்படியே வந்துடும். 2 பவர் மைனஸ் ஒய் பை லாக் ஏ, ஏக்கு பதிலாக 2ன்னு இருக்கிறனால லாக் 2ன்னு கொடுத்துடலாம். அடுக்கு மைனஸ் ஒய்ன்னு இருக்கு, அதனுடைய வகையீட்ட பெருக்கல்ல எழுதணும், அதாவது வகுத்தல்ல எழுதணும். மைனஸ் ஒய்யை பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா மதிப்பு -1, அந்த மைனஸ் குறிய முன்னாடி போட்டுடலாம். அதே போல வலதுபுற மதிப்பு 2 பவர் மைனஸ் எக்ஸ் பை ஏயின் மதிப்பு லாக் 2 மைனஸ் எக்ஸின் வகையீட்ட பெருக்கல்ல எழுதும் பொழுது பகுதியில் எழுதும் பொழுது -1, அந்த மைனஸை முன்னாடி கொடுத்துட்டு பிளஸ் மாறிலி மதிப்பு சியை கூட்டிடலாம். வலதுபுறம் இருக்கக்கூடிய உறுப்பு இடதுபுறம் வரப்ப பிளஸ் 2 பவர் மைனஸ் எக்ஸ் பை லாக் 2a எனவும், அடுத்து -2 பவர் மைனஸ் ஒய் பை லாக் 2 சமம் சி எனவும் அமையும். பகுதி மதிப்பு நமக்கு சமமாக அமைந்துள்ளதால் தொகுதிகளை கூட்டிக்கலாம். 2 பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 பவர் மைனஸ் ஒய் பை லாக் 2 ஈக்குவல் டு சி ஆகும். 2 பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சி லாக் 2 என்பது பகுதியில் இருக்கக்கூடியது வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல வந்துடும். சி லாக் 2ன்னு எழுதிக்கலாம். சி லாக் 2 என்றாலும் அதுவும் மாறிலி மதிப்பு தான். எனவே 2 பவர் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சின்னு குறிப்பிடலாம். அடுக்குல மைனஸ்ல இருக்கிறத தலைகீழா எழுதும் பொழுது பிளஸ் ஆயிடும். எனவே 1/2 பவர் எக்ஸ் மைனஸ் 1/2 பவர் ஒய் ஈக்குவல் டு சி ஆகும். இது எந்த ஆப்ஷன்ல அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் 3 1/2 பவர் எக்ஸ் மைனஸ் 1/2 பவர் ஒய் சமம் சி என்பது சரியான மதிப்பு. அடுத்து 17ஆம் கணக்கு பார்க்கலாம். dy by dx சமம் y by x plus pi y by x by pi dash of y by x எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாட்டில் y by xன்னு இருக்கிறதுனால y என்பதை vxன்னு எடுக்கலாம். இப்போ y என்பதை vxன்னு எடுத்துட்டு இதை வகைப்படுத்திட்டோம்னா xஐ பொறுத்து dy by dx ஈக்குவல் டு v இன்ட்டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1, x அப்படியே வச்சுட்டு v எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dv by dx ஆகும். எனவே dy by dx ஆனது எதற்கு சமம்னா 1 பெருக்கல் v பிளஸ் x இன்ட்டு dv by dx ஆகும். x இன்ட்டு dv by dx. இப்போ வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாட்டில் dy by dxக்கு பதிலாக v பிளஸ் x இன்ட்டு dy by dxன்னு பிரதியிடலாம். இடதுபுறம் பிரதியிடும் பொழுது v பிளஸ் x dv by dx RHS மதிப்பானது y by xக்கு பதிலாக vன்னு பிரதியிடலாம் பிளஸ் பை இன்ட்டு y by x, y by xக்கு பதிலாக v என பிரதியிடும் பொழுது பை ஆஃப் vன்னு கொடுத்துடலாம். பை பகுதி மதிப்பு பை டேஷ் ஆஃப் v ஆகும். பை டேஷ் ஆஃப் v. இருபுறமும் vv கேன்சல் ஆகும் பொழுது x இன்ட்டு dv by dx ஈக்குவல் டு பை ஆஃப் v பை பை டேஷ் ஆஃப் v என அமையும்.
வி மற்றும் எக்ஸ் உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து எழுதும் பொழுது வலதுபுறம் இருக்கக்கூடிய வி உறுப்புகளை இடதுபுறம் கொண்டு வரப்ப பை டேஸ் ஆஃப் வி தொகுதிக்கும் பை ஆஃப் வி என்பது பகுதிக்கும் வந்துடும் இன்டூ டிவின்னு கொடுத்துடலாம். எக்ஸ் பை டிஎக்ஸுங்கிறது வலதுபுறம் போறப்ப டிஎக்ஸ் பை எக்ஸ் என மாற்றமடையும். இருபுறமும் தொகைப்படுத்தலாம் வகையீட்டை கேன்சல் பண்றதுக்காக. இதுல பகுதியில இருக்கக்கூடிய உறுப்பு பை ஆஃப் வியோட வகையீடானது பை டேஷ் ஆஃப் வி என்பது நமக்கு தொகையீட்டுல இருக்கிறதுனால மேல பகுதியில இருக்கிறதுனால லாக் ஆஃப் பை ஆஃப் வின்னு இதை எழுதிடலாம். லாக் ஆஃப் பை ஆஃப் வின்னு கொடுத்துடலாம். அதே போல வலதுபுறம் இருக்கக்கூடியதுல 1/x என்பது 1/x என்பதன் தொகையீட்டு மதிப்பானது லாக் எக்ஸ். இரண்டு உறுப்புகளுமே மடக்கையில இருக்கிறதுனால மாறிலியிலையும் லாக் சீன்னு எடுத்துக்கலாம். இங்க வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ல கே என்பது மாறிலியாக கொடுக்கப்பட்டுள்ளதால் லாக் கேன்னு எழுதிடலாம். லாக் ஆஃப் பை ஆஃப் வி சமம் பெருக்கல்ல இருக்கிறதுனால மடக்கையின் பெருக்கல் விதியை பயன்படுத்திட்டு லாக் ஆஃப் எக்ஸ் கே என இதை குறிப்பிடலாம். இருபுறமும் மடக்கையை கேன்சல் பண்ணும் பொழுது பை ஆஃப் வி ஈக்குவல் டு கேஎக்ஸ் என அமையும். விக்கு பதிலாக நம்ம எதை பிரதியிடலாம்? ஒய் பை எக்ஸ் என பிரதியிடும் பொழுது பை ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸிற்கு சமம். இது எந்த ஆப்ஷன்ல அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் 2 பை ஆஃப் ஒய் பை எக்ஸ் என்பது கேஎக்ஸிற்கு சமமாகும். அடுத்து 18ஆம் கணக்கு பார்க்கலாம். dy by dx plus py சமம் q எனும் நேரியல் வகைக்கெழு சமன்பாட்டின் தொகையீட்டு காரணி sin x எனில் p என்பது என்னன்னு கேட்கப்பட்டுள்ளது. தொகையீட்டு காரணி sin x என கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அமையும் பொழுது p என்னவாக இருந்தது அப்படின்னா தொகையீட்டு காரணி sin x ஆக அமையும் என கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடானது dy by dx plus py சமம் q என்ற அமைப்பில் இருக்கிறதுனால இதற்குண்டான தொகையீட்டு காரணிக்கான நிபந்தனை அதாவது e பவர் இன்டகிரல் pdx ஆகும். அந்த தொகையீட்டு காரணியின் மதிப்பு sin x என கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல பியோட மதிப்பு என்னவாக இருக்கணும் அப்படின்னா cot x என ஒருவேளை அமைஞ்சது அப்படின்னா e பவர் இன்டகிரல் பிக்கு பதிலாக cot x நேது கொடுத்துட்டோம் அப்படின்னா cot x dx cot x தொகையீடானது log sin x ஆகும். இப்போ u log கேன்சல் ஆகி போயிடுச்சுன்னா நமக்கு தொகையீட்டு மதிப்பு sin x என அமையும். எனவே p இன் மதிப்பு என்னவாக அமைய வேண்டும்? cot x என அமைஞ்சதுன்னா அதற்கான தொகை காரணியானது sin x என கிடைக்கும். ஆப்ஷன் 4 அமைந்திருக்கக்கூடிய cot x சரியான தொகையீட்டுக்கு அதாவது சரியான p இன் மதிப்பு ஆகும். அடுத்து 19ஆம் கணக்கு பார்க்கலாம். வரிசை n மற்றும் n+1 கொண்ட வகைக்கெழு சமன்பாடுகளின் பொது தீர்வுகளில் உள்ள மாறத்தக்க மாறிலிகளின் எண்ணிக்கை முறையே என்ன மதிப்புன்னு கேட்கப்பட்டுள்ளது. ஒரு சமன்பாட்டுல இருக்கக்கூடிய மாறத்தக்க மாறிலிகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அத்தனை முறை அந்த வகைக்கெழு அந்த சமன்பாட்டை நாம வகைப்படுத்துவோம். அந்த மாறத்தக்க மாறிலிகள் கேன்சல் பண்றதுக்காக வேண்டி எத்தனை மாறத்தக்க மாறிலிகள் உள்ளதோ அத்தனை முறைகள் நம்ம சமன்பாட்டை வகைப்படுத்துவோம். அப்ப n மாறத்தக்க மாறிலிகள் இருந்ததுன்னா n முறை வகைப்படுத்துவோம். n+1 மாறத்தக்க மாறிலிகள் இருந்ததுன்னா n+1 முறை வகைப்படுத்துவோம். இப்ப எத்தனை முறை வகைப்படுத்துறோமோ அதுதான் அதனுடைய வரிசையாக அமையும். எனவே இதற்கான வரிசை மாறத்தக்க மாறிலிகள் எண்ணிக்கை என்பது n மற்றும் n+1. வரிசை n இருந்ததுன்னா மாறத்தக்க மாறிலிகளின் எண்ணிக்கை n ஆகவும் n+1 வரிசையாக அமைஞ்சதுன்னா மாறத்தக்க மாறிலிகளின் எண்ணிக்கை n+1 ஆகவும் அமையும். ஆப்ஷன் 2 சரியான மதிப்பு ஆகும். அடுத்து 20ஆம் கணக்கு பார்க்கலாம். 3ஆம் வரிசை வகைக்கெழு சமன்பாட்டின் குறிப்பிட்ட தீர்வில் உள்ள மாறத்தக்க மாறிலிகளின் எண்ணிக்கை என்ன என கேட்கப்பட்டுள்ளது. 3ஆம் வரிசை வகைக்கெழு சமன்பாட்டில் குறிப்பிட்ட தீர்வில் உள்ள மாறத்தக்க மாறிலிகளின் எண்ணிக்கை. ஒரு 3ஆம் வரிசை வகைக்கெழு சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறத்தக்க மாறிலிகளின் எண்ணிக்கை என்னவாக அமையும் அப்படின்னா நமக்கு 0 அமையும். மாறத்தக்க 3 முறை வகைப்படுத்திட்டோம் அப்படின்னா 3 மாறிலிகள் இருந்ததுன்னா 3 முறை வகைப்படுத்தும் பொழுது அங்க மாறிலிகளே நமக்கு கேன்சல் ஆயிடும். அதுக்காக தான் வேண்டி நம்ம வகைப்படுத்தவே செய்யறோம். அப்ப அந்த இடத்துல மாறிலிகளே அமையாது. எனவே இதற்கான தீர்வு ஆப்ஷன் 4 0 ஆகும். ஆப்ஷன் 4 0 ஆகும்.